சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் பாரதிராஜா. முதல் படத்திலேயே அப்போது வளர்ந்து வரும் நட்சத்திரங்களாக இருந்த கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோரை வைத்து இயக்கி வெற்றி கண்ட பாரதிராஜா அதன் பிறகுதான் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், மண்வாசனை, கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை, புதிய வார்ப்புகள் என அனைத்து படங்களிலும் புதுமுகங்களை அறிமுகம் செய்தார். தனது திரை வாழ்க்கையில் பல புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரரான பாரதிராஜா தான் தமிழில் இயக்கிய படங்களை தெலுங்கு மற்றும் இந்தியில் ரீமேக் செய்து இயக்கி அங்கேயும் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். இயக்குனராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர், நடிகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமையுடன் வலம் வந்த பாரதிராஜா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர், நடிகைகள் பலரை அறிமுகம் செய்துள்ளார். 16 வயது நிலை படத்தில் அறிமுகமான சிலரை நடிக்க வைத்திருந்தாலும் அடுத்த படமாக கிழக்கே போகும் ரயில் படத்தில் ராதிகா சுதாகர், அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் ராதா, தியாகராஜன், புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ், ரதி, அக்னிகோத்ரி, கடலோர கவிதைகள் படத்தில் ரேகா, முதல் மரியாதை ரஞ்சனி, மண்வாசனை பாண்டியன், ரேவதி என பலரை அறிமுகம் செய்த பாரதிராஜா தனது ஆரம்பகட்ட படங்களில் இருந்தே ஒரு சிறிய கேரக்டர்களில் நடிக்கத் தொடங்கினார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகைகளில் இன்று வரை தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரமாக இருப்பவர்தான் ராதிகா. பழம்பெரும் நடிகர் எம்.ஆர். ராதாவின் மகளான இவர் பாரதிராஜா கிழக்கே போகும் ரயில் படப்பிடிப்பில் நடந்து கொண்ட விதம் குறித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். அதில் படத்தில் கோயில் மணி ஓசை என்ற பாடலை படமாக்கும்போது பாரதிராஜா அங்கிருந்த பெரிய பாறையில் தலையை முட்டிக்கொண்டார். அப்போது நான் ஏன் சார் முட்டுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். அவர் அதை கேட்டு இப்போ நான் ஏதாவது உனக்கு சொல்லணுமா என்று கேட்டார். அதன் பிறகு ராஜா, பாக்யராஜ் இனிமே இந்த பொண்ணை வைத்து நான் படம் இயக்க மாட்டேன், நீயே அவளுக்கு நடிப்பு சொல்லிக்கொடு என்று சொல்லிவிட்டார். அவர் போகிற போக்கில் ஏதோ சொல்ல நான் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று ராதிகா கூறியுள்ளார். நேயர்களே, ராதிகா நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் பாரதிராஜா இயக்கிய படங்களில் ராதிகா நடித்த படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.